ஹாய் கிட்ஸ், இன்று நான் உங்களுக்கு மாய புத்தகம் என்ற கதையை சொல்லப் போறேன். கவனமா கேட்டுட்டு இரவு தூங்க போலாமா? இப்போ கதைக்கு வருவோம். ஒரு நாள் சிறுமி நித்யா தன் கிராமத்தின் ஓரத்தில் உள்ள பழைய குடிசையில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அங்கே தூசி படிந்த ஒரு பழைய புத்தகத்தைக் கண்டாள். அவள் அதைத் திறந்தவுடன் பக்கங்கள் ஒளிரத் தொடங்கின. ஆச்சரியமடைந்த நித்யா அந்த புத்தகத்தில் ஒரு மலரை வரைந்தாள். அடுத்த நொடியில் அந்த மலர் பக்கத்திலிருந்து பறந்து உண்மையாக மலர்ந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் மீண்டும் ஒரு பறவையை வரைந்தாள். அது உயிரோடு பறந்து வானத்தில் பறந்தது. நித்யா ஆச்சரியத்துடன் சிரித்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் தனக்காக ஒரு பொம்மையை வரைந்தாள். அது பக்கத்திலிருந்து வெளியே வந்ததும் உடனே மறைந்து போய்விட்டது. அவள் சோகமாக, ஏன் இது நடந்தது என்று யோசித்தாள். பின்னர் அவள் உணர்ந்தாள், பிறருக்காக வரைவது மட்டுமே உண்மையாகும். அந்த நாள் முதல் நித்யா புத்தகத்தில் உணவு, மரங்கள், விளையாட்டுப் பொருட்கள் வரையத் தொடங்கினாள். அவை எல்லாம் நிஜமாகி கிராமக் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்தினார்கள். அவளின் கருணையால் அந்த புத்தகம் என்றும் பொன்னொழியுடன் ஜொலித்தது. நீதிக்கதை. சுயநல ஆசைகள் குறுகியவை, கருணை மட்டுமே நிலைத்த மந்திரம்.